ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்டார்ட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்டார்ட் டோக்கனும் 20,000 டோக்கன்ஸ் போல் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்லேயும் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்டார்ட் டோக்கன் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்டார்ட் டோக்கன் சொல்லிட்டு 4,000 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. காலையில் ஒரு 9 மணி போல் 24,000 டோக்கன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட் சர்வதர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பக்கத்துக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பக்கத்துக்கு 15லேருந்து 18 மணி நேரமும், 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பக்கத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். டிடிடி இஓ நேற்று அன்னப்பிரசாத பில்டிங்க்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற பக்தர்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஸ்டாஃப் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் கூட மீட்டிங் போட்டு தாஜ் ஹோட்டல்ஸ் ஜென்ரல் மேனேஜர் கூடலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு ஃபுட் திருமலாவில் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் வரல. இது சென்னையிலேருந்து நிசாம்தீன் நியூ டெல்லி போகிற கரீப் ரத் ட்ரெயின் இப்போ ரீசெண்டாக 15ஆம் தேதி போல் எல்ஹெச்பி ட்ரெயினாக மாற்றிருக்கிறாங்க. கிருஷ்ண ஜென்ம பூமி தரிசனத்துக்காக போகிறேன். திவ்ய தேசம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் திவ்ய தேசம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் ஆக்ரா கிட்ட இருக்கிற மத்தூரா, கோகுல், விருந்தாவன், கோவர்தனகிரி பார்த்துட்டு அப்படியே கிட்ட தான் தாஜ்மஹால் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறோம். இந்த ட்ரெயின் இப்போ 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 1,380 ரூபா. சாட்டர்டே கிளம்புறதுனால நாங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணோம். நல்லா இருக்குது, அதாவது புது ட்ரெயின்ங்கிறதுனால நல்லா இருக்குது. இது இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட், உள்ள ஃப்ரெஷ் அவுட்லாம் கொடுத்து நீட்டாக இருக்குது. அண்ட் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நார்மல் ஐசிஎஃப்ல அந்த ட்ரெயினில் உங்களுக்கு 64 சீட்ஸ் இருக்கும். இதில் 72 சீட்ஸ் இருக்குது. ஏசி நல்லா ஒர்க் ஆகுது. புது ட்ரெயின் ஆப்வியஸ்லி ஏசி நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டு கோ இன்சைட். ஜஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு பேர்த்துக்குமே தனியாக ஏசி ஃப்ளோ கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இது வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இந்த மாதிரி ரீடிங் லைட் ஒரு பர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ரீடிங் லைட், மொபைல் சார்ஜ் பண்ணுற பாயிண்ட் கூட 2 சைடும் கொடுத்து ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. மேபி புது ட்ரெயினாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்குது. அடுத்து இது எல்ஹெச்பி ட்ரெயின், ஸோ அந்தளவுக்கு ஷேக் ஆக மாட்டேங்குது. காலையில் 6 மணி போல் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி நாளைக்கு 9 மணி போல் ஆக்ரா போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறமா மதுரா போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜென்ம பூமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் போயிருந்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள் பார்க்கலான்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் 2 டேஸில் எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ கிருஷ்ணன் ஃபுல்லாக நடந்த இடம், விளாண்ட இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்ட்டு ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷில்
அயோத்தியை பார்த்துட்டு வந்தேன். இன்னும் இருக்குது, நார்த் சைடில் இருக்கிற திவ்ய தேசம். ஸோ கரிபுரத் ட்ரெயின் இதுக்கு முன்னாடி இந்த கோச்சை விட இந்த கோச் நல்லா இருக்குது. 1380 ரூபா ஒருத்தருக்கு. சாட்டர்டேஸ் மட்டும்தான் போகும். நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது டெல்லிக்கு போகிறதுக்கு. பட் இது அப்போலேருந்தே எக்கனாமிக்கலாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தது சாட்டர்டே கிளம்புறதுக்கு லீவில். அப்போ நான் ரீச் ஆகிட்டு ஒவ்வொரு இடமும் ஷேர் பண்ணுறேன் கிருஷ்ணனோடது. தேங்க்யூ.